ஹலோ 10th ஸ்வாக்குட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா வீடியோஸ் கண்டினியூஸாக போடாததுக்காக. இதுக்கப்புறம் கண்டினியூவாக போடுவேன், டோன்ட் வரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன அப்டேட்டு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய 10th ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கான அஃபிஷியல் லிங்க் விட்டுட்டாங்கப்பா. அண்ட் மித்த எல்லா டீட்டெயில்ஸும் வரிசையாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகிறதுனால ரிசல்ட்ஸ் தள்ளி போகலாம் அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்து பரவிட்டே இருந்தது. அது எல்லாத்துக்குமே வந்து பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே 6 மற்றும் 10ஆம் தேதிகளில் வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. மக்களவைத் தேர்தல் காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என தகவல் பரவிய நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது ரிசல்ட்ஸு எந்தவித சேஞ்சஸும் கிடையாது, சொன்ன தேதிக்கு டான்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நிறைய ஸ்பெக்குலேஷன் வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கான அஃபிஷியல் லிங்க் விட்டுடுச்சுப்பா. என்னன்னு பாருங்கள். டிஎன்எஸ்எஸ்எல்சி மார்ச் ஏப்ரல் 2024 ரிசல்ட்ஸ் டு பி ரிலீஸ்ட் அட் என்ன அஃபிஷியல் லிங்க்குன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களாப்பா? இங்கே பாருங்கள், tnresults.nic.in, சரிங்களா? எல்லாமே ஸ்மால் லெட்டரு. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், tnresults.nic.in, சரிங்களா? இதில் தான் உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. The students can check 10th results using the register number and date of birth. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்கலான்னா, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, சரிங்களாப்பா? அதையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் பயன்படுத்தி தான் உங்களுடைய ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். அதனால் நீங்கள் இப்போயே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் எழுதி வச்சுக்கோங்க, மறந்துட போகிறீங்க பிள்ளைங்களா. அதனால் ரெஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் வச்சு தான் உங்களால் வந்து ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். அண்ட் ரிசல்ட்ஸ்னுடைய அஃபிஷியல் லிங்க் என்ன ஞாபகம் இருக்கா? tnresults.nic.in, சரிங்களாப்பா? ஸோ அதில் வந்து நம்ம போய் செக் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நான் எல்லா நியூஸ் சேனல்லையும் போய்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது, அதில் எது உண்மை எது பொய் நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குதுல்ல. அதனால் நான் எந்த ஒரு விஷயம் சொன்னாங்கனாலுமே நியூஸில் போய் செக் பண்ணிட்டு வருவேன், இது உண்மையாகவே இந்த லிங்க் விட்டுருக்காங்களா இல்லை ஏதாவது வதந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம நியூஸ் சேனலில் போய் செக் பண்ணிட்டு வந்துப்பா. ஸோ நியூஸ் சேனலே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க, தெரியுதுங்களா? tnresults.nic.in இந்த இதில் தான்ப்பா கொடுக்குறாங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸு. இங்கே பாருங்கள், சரிங்களா? இங்கிலீஷ் நியூஸ் இது, சரிங்களாப்பா? இங்கிலீஷ் நியூஸில் போய் பார்த்துட்டு வந்தேன். ரெண்டுத்துலேயுமே வந்து லிங்க் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஆக்சுவலி அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கப்பா, இப்படி வருது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது கீழே தெரியுதுங்களாப்பா, HSCன்னு சொல்லிட்டு இது +2 ரிசல்ட்ஸ்ப்பா, சரியா? 2024 +2 ரிசல்ட்ஸு. அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து +1ல் அரியர்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ், சரிங்களாப்பா? அதுக்கப்புறம் பாருங்கள், SSLC ஏப்ரல் 2024 ரிசல்ட்ஸ்ன்னு இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க, சரிங்களா? அதை கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இப்படி வரும். இது வந்து ஒரு மாடலுக்காக எடுத்திருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்பொழுது எப்படி தெரியுமாப்பா இப்போதைக்கு வருது, SSLC ரிசல்ட்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் ஃப்ரைடே 10th May 2024 at 9:30. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு அந்த நம்ம லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணும்பொழுது SSLC ரிசல்ட்ஸ் வந்து ஃப்ரைடே 10th கரெக்டாக 9:30க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ஸ் அப்போ நம்மளுக்கு அன்றைக்கி தான் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் லிங்க்கை மட்டும் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இப்படி தான் நம்மளுக்கு கண்டென்ட்டு வருது அதில், சரிங்களாப்பா? ஸோ அண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதுமே வந்து அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இணையதளம் வழியாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடுவோம். அதான் நான் சொன்னல, tnresults.nic.in சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள், அதாவது இதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வரும்னா, நான் சொன்னேன்லப்பா இப்படி வரும், சரிங்களா? இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. இந்த பேஜில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் SSLC ஏப்ரல் 2024 ரிசல்ட்ஸ்னு இருக்குது, பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாருக்குமே வந்துருக்கு 12th 11th அரியர் வச்சவங்க அப்படின்னு எல்லா கேட்டகரியுமே இருக்குது. இதில் நீங்கள் SSLCயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இப்படி வரும்பா பேஜ், சரிங்களா? இது வந்து மாடல் பேஜ், சரியாப்பா? 2023 மாடல் பேஜ். இதில் இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்குது, பார்த்தீங்களா? இந்த ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை அழகாக டைப் பண்ணுறீங்க. அப்புறம் பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? டேட் ஆஃப் பர்த்தில் ஸ்லாஷ் போட மறந்துடாதீங்கப்பா. இப்போ வந்து 06/11/1997 சொல்லிட்டு அந்த ஸ்லாஷ் மறந்துடாதீங்க. நார்மலாக டைப் பண்ணிங்கன்னா சம்டைம் எரர் காமிக்கும். அதனால் நீங்கள் அந்த இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துட்டாங்கல்ல
இப்படி பார் மாதிரி. ஸோ அதை போட மறந்துடாதீங்க சரிங்களா. போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் கெட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்ட உடனே என்ன ஆகும்னா உங்களுடைய மார்க் வந்து ஷோ ஆகும். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் சரிங்களா. அண்ட் 10ஆம் தேதினா ஒரு 10 மணிக்குனா ஒரு 10:30 10:45 கிட்ட ஆகிடும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கறதுனால வந்து நம்மளுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் நெட்ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து அது ஒருவேளை நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா கிளியர் கொடுத்துக்கலாம். கிளியர் கொடுத்துட்டு திருப்பி ரீஎன்டர் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களாப்பா. ஸோ இப்படி கொடுத்துட்ட பிறகு என்ன ஆகுனா இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்களா கிளிக் செய்யவும் டேட் ஆஃப் பர்த் பாருங்கள் அங்கே ஸ்லாஷ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அதை மறந்துடாதீங்க. அப்போ சமர்ப்பிக்கிறோம். நம்ம முடிச்சிட்ட பிறகு என்ன காமிக்கிறோம், நம்மளுக்கு ரிசல்ட்டு பேஜ் காமிக்கும் சரிங்களா. உங்களுடைய நேமு ஃபோட்டோ ப்ளஸ் நீங்கள் அந்த மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க எல்லாமே வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்க போகிறது. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எஸ்எம்எஸ் சேவை பயன்பாடு நான் சொன்னால மொபைலில் பார்க்கலாம் எஸ்எம்எஸ்லன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா. ஸோ அதன் வழி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 2024 தமிழ்நாடு போர்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடிவுகளை எஸ்எம்எஸ் மூலமும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ் மூலம் எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு TNBOARD அதாவது போர்டு சரிங்களா. 10th ரெஜிஸ்டர் எண் பிறந்த தேதி என டைப் செய்யணும் சரிங்களா. இப்போ இவ்வளோ பெருசாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, TN போர்டு 10th ரெஜிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்பரை டைப் பண்ணிட்டு உங்களோட பிறந்த தேதி டைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பருக்குன்னு பாருங்கள் கீழே 092822325585. ஸோ இந்த நம்பரு. அப்படி இல்லைனா 9282232585 என்ற எண்ணிற்கு நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அப்படி இல்லைனா நீங்கள் லிங்க் வழியாகவும் பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் பெட்டர் லிங்க் வழியாகவுமே பாருங்கள். நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால நெட்வொர்க்கு டக்குன்னு கிடைக்காதுப்பா. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இருக்கிற பயத்தில் நெட்டு வேறு ஒர்க் ஆகலை சரியாக கிடைக்கலனா அது இன்னும் 2 பயம் ஏற்படுத்திடும். அதனால தான் எஸ்எம்எஸ் வழியாகவும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெரும்பாலும் லிங்கே பயன்படுத்துங்க. இல்லை மேம் எனக்கு சுத்தமாக நெட்வொர்க் அந்த டைமில் கிடைக்கல அப்படின்னா டக்கு நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போயே கூட எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், TN போர்ட் 10th ரெஜிஸ்டர் நம்பரு டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணி கீழே இருக்க இந்த 2 நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க சரிங்களா. நார்மல் மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா உங்களுடைய முடிவுகள் அதில் வரதுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா. ஸோ 10th பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அஃபிஷியல் லிங்க் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொன்ன தேதியில் வெளியிடப்படும். இப்போ உங்களுடைய பேப்பர் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சிடுச்சுப்பா. முடிஞ்சிட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கூட அவங்கக்கிட்ட உங்களுடைய பேப்பர்ஸ்லாம் கொடுத்து அவங்களுமே பாதி பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் மார்க்கை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ சொன்ன தேதிக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து இன்னும் சில மாவட்டங்களில் மட்டும் அப்லோடிங் இருக்குது. அண்ட் இப்போ ஓவரால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எவ்வளோ மார்க்கு எல்லோரும் எடுத்திருக்காங்க, பாஸ் எவ்வளோ, கேர்ள்ஸில் எவ்வளோ பாஸு, பாய்ஸ் எவ்வளோ, அண்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் சென்டம் எவ்வளோ, ஃபெயில் எவ்வளோ எல்லாத்தையுமே வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் செக்கிங்கும் போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு லிங்க்கை விட்டுட்டாங்க. கரெக்டாக சொன்ன தேதிக்கு வந்துடும். அதனால் எதுவும் பயப்படாதீங்க. இதுக்கப்புறம் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். எதுக்குமே பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். டாட்டா பை பை.